தலைவர் 175 படத்தோட நடிப்புக்கு மூக்கு போட முடிவு செஞ்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற தகவல் வெளியாயிருக்கு. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஜினியை புது படங்கள்ல பார்க்க முடியாதாம். சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களாலும் பிரபலங்களாலும் கொண்டாடப்படும் ரஜினிக்கு 75 வயசாகுது. ஆனா உழைப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல என்று தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வரார். இந்நிலையில ரஜினியின் தீவிர ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவலை அதிகம் பரப்பிட்டு வராங்க. அதாவது தலைவர் 175 படத்துல நடித்த பிறகு சினிமாவில இருந்து விலகிவிடலாம் என்று ரஜினிகாந்த் தீர்மானிச்சிருக்கிறாராம். 2028ஆம் ஆண்டுடன் குட் பை சொல்லிவிட்டு ஓய்வெடுக்க போறாராம். எனவே தலைவர் நடிப்புல வரும் ஜெயிலர் 2, தர்மன், தலைவர் 174 ஆகிய படங்களை கொண்டாடுவோம். தலைவர் ரிட்டையர் ஆக போகிறார் என்பதை ஏற்க தயாராகும் என்று கூறியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் நடிப்பதை நிறுத்த போகிறார் என்ற தகவல் வெளியானது இது முதல் முறை கிடையாது. ஆனால் இம்முறை அவரின் அதி தீவிர ரசிகர்களே ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசி வராங்க. இருந்தாலும் ரஜினி தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் வரை காத்து கொண்டிருப்போம். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிச்சிட்டாங்க. ஜெயிலரை போன்றே அதன் 2ஆம் பாகமும் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுது. ஜெயிலர் 2 படத்தில் ரசிகைகளுக்கு மிகவும் பிடித்த பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷனை பார்க்கலாம். முன்னதாக அந்த கதாபாத்திரத்தை தலைவரின் ரசிகரான ஷாருக் கான் தான் நடிப்பதாக இருந்தது. அவர் கிங் பட வேலைகளில் பிஸியானதுனால ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது. ஷாருக் கான் மறுத்ததால ரித்திக்கை நடிக்க வைக்க முடிவு பண்ணாரு நெல்சன். ரஜினிகாந்த் தற்போது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் தர்மன் படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த தர்மனை விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் தயாரிக்கிறார். தர்மன் என தலைப்பு வைப்பதற்கு முன்பு தலைவர் 173 என்று அழைக்கப்பட்ட அந்த படத்தின் இயக்குனர் 3 முறை மாறிட்டாங்க. முதல்ல பைசா வசூல் இயக்குனரான சுந்தர் சியை ஒப்பந்தம் செஞ்சு அறிவிச்சாங்க. ப்ரெஷர் டு ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கு சார் என்று ரஜினியிடம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். அதன் பிறகு சிபி சக்கரவர்த்தியை வரவேற்று அறிவிச்சாங்க. அவரும் இறுதியில் காணாமல் போய் அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த பட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனி இயக்குனர் மாற வாய்ப்பே இல்லை. தர்மன் அடுத்து சினிமா மூலம் கிடைச்ச சகோதரரும் நண்பருமான கமல்ஹாசனும் சேர்ந்து KHRK படத்தில் நடிக்கிறாங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் அந்த படத்தின் ஹீரோ தலைவரா ஆண்டவரா என்பதே மிக பெரும் கேள்வி. ஏனெனில் தலைவர் 175 தான் கடைசி என்றா அந்த படத்தை இயக்கும் அதிர்ஷ்டசாலி யாரா இருக்கும் என்று தற்போதே பேச்சு கிளம்பிடுச்சு. தலைவர் 175 ரொம்ப ஸ்பெஷலானது. அதனால ஸ்பெஷலான இயக்குனரை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. தலைவரின் கடைசி படத்திற்காக நிச்சயமாக அனிருத் இசையமைப்பார் என்று சொல்லப்படுது. ஜெயிலர் 2, தர்மன், தலைவர் 174 படங்களுக்கு அவர்தான் இசை. இதற்கிடையே அனிருத்துக்கும் அவரது காதலி என கிசுகிசுக்கப்படும் காவ்யா மாறனுக்கும் திருமணம் நடக்கப் போவது உறுதி செஞ்சிருக்கிறாரு YG மகேந்திரன். கண்டிப்பா தலைவர் 175 தான் ரஜினியோட கடைசி படமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவர் கடைசி வரைக்கும் படம் நடிக்கணுமா இல்லை 175ஓட முடிச்சுக்கணுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சதான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.